கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படி வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவன் முஸ்லிமானாலும் சரி, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வெளியே இருந்தாலும் சரி, அவன் காலை முதல் இரவு வரை தன்னுடைய வாழ்க்கைக்கான போராட்டத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டுதான் இருக்கிறார். பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, மாணவ பருவத்தில் இருந்தாலும் சரி, அல்லது வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக சரி, அந்த முதுமை பருவத்தில் இருந்தாலும் சரி, அனைவர்களும் அவருடைய காரியத்திலே, அவருடைய வேலைகளிலே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குறிப்பாக நம்முடைய நாட்டிலே வாழக்கூடிய நாம் நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்து 80 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று பெருமையோடு மார்த்தட்டிக்குள்ள அளவுக்கு இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாகத்தான் வாழ்கிறோமா என்று சொன்னால், மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது குறிப்பாக நம்முடைய நாட்டிலே அதுவும் இது மாதிரியான காலகட்டத்திலே யாரும் சுதந்திரமாக இல்லை. அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய ஒரே சுதந்திரம் என்னவென்று சொன்னால் தங்களுடைய வீடு மட்டும்தான். நாட்டில் சுதந்திரம் இல்லை, வீட்டில் தான் சுதந்திரம் இருக்கிறது. நான் என்ன செய்யணும், என்ன சாப்பிடும், என்ன ஆடை அணிய வேண்டும் என்ற சுதந்திரம், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன கட்டளை வேண்டும் அல்லது என்னுடைய மனைவிகளுக்கு என்ன பேச வேண்டும் என்ற சுதந்திரம் அந்த குறிப்பாக வீட்டில் மட்டும்தான் இருக்கிறது. அவங்க அலுவலகங்களிலோ, வேலை செய்யக்கூடிய இடங்களிலோ அல்லது வியாபாரத்திலோ அவனாக சுதந்திரமாக அவன் எதையும் செய்துவிட முடியாத அளவுக்கு தான் இருக்கிறது. அதையும் தாண்டி இன்றைக்கு இந்திய நாட்டிலே வாழக்கூடியவர்கள் குறிப்பாக 80 ஆண்டுகள் அடைந்து விட்டோம். அந்த நாட்டில் என்ன ஒரு முன்னேற்றம் இருக்கிறது என்று சொன்னால் பெரிய அளவு முன்னேற்றம் இல்லை. தீண்டாமை ஒழித்து விட்டோங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கும் சாதிய பிரச்சனைகளே, இன்றைக்கும் தமிழகத்திலே தீண்டாமையினால், ஜாதியினால், பிரச்சனையினால் கொலை, தற்கொலை என்று, ஆணவ கொலை என்று நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. என்ன சுதந்திரத்தை நாம் அடைந்து விட்டோம், நினைத்துக் கொண்டிருக்கிறோம், சுதந்திரம் அடைந்து விட்டோம், சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. மனிதனுக்கு இந்த நாட்டிலே சுதந்திரம் கிடையாது, பேச்சிலே சுதந்திரம் கிடையாது. வட மாநிலங்கள் சென்றால் பேச்சுரிமைகள் பறிக்கப்படுகிறது, நசிக்கப்படுகிறது. ஆனால் இந்த நாடு ஜனநாயக நாடு என்று சொல்கிறோம். ஆனால் அத்துணை உரிமைகளும் பறிக்கப்பட்டு சுதந்திரமெல்லாம் விடுதப்பட்டு தான் இன்றைக்கு சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறோம். உண்மையான சுதந்திரம் ஏன் தெரியுமா நினைக்கிறோம்? அதாவது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கிட்ட கேட்கப்படுகிறது, மத்தா யஸ்தரிஹல் மூமின், ஒரு மூமின் எப்போ ராகத்தை அடைவான், எப்போ நிம்மதி அடைவான் என்று கேட்கப்படுகிறது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவர்கள் ஒரு மனிதன் எப்பொழுது சுதந்திரம் நிம்மதி அடைவான் என்று சொன்னால், அதாவது எந்த மனிதன் தன்னுடைய சொர்க்கத்துக்குள் முதலாவது அடி எடுத்து வைப்பானோ அப்பொழுதுதான் அவன் நிம்மதி அடைவான். அது வரைக்கும் அவனுக்கு எந்த சுதந்திரம் கிடையாது, எந்த விதமான ஒரு ஓய்வும் கிடையாது. அப்பொழுதுதான் அவன் ஓய்வையும் நிம்மதியும் உண்மையாக அடைவான். சொர்க்கத்துக்குள்ளே போனால் தான் நாம் சுதந்திரமாக இருக்க முடியும். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறான், ஒமன் சுஹ்ஸிஹ அனின்னார் வஉத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யாருடைய முகம் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் புகுத்தப்படுகிறதோ ஃபகத் ஃபாஸ், அதுதான் மகத்தான வெற்றி. அன்னைக்கு தான் நமக்கு சுதந்திரம். நரகத்துக்குள்ளே போனாலும் சுதந்திரம் கிடையாது. சுதந்திரமாக இருக்க முடியாது, சுதந்திரமாக குடிக்க முடியாது, சுதந்திரமாக பேச முடியாது, சுதந்திரமாக சிரிக்க முடியாது, சுதந்திரமாக புசிக்க முடியாது, சுதந்திரமாக உடுத்த முடியாது. நரக நெருப்பான ஆடை, நரக நெருப்பாலான உணவுகள் தான் இருக்கும். அதுவும் அவர்கள் எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்போ தான் கொடுப்பாங்க. வேதனைகள் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொர்க்கத்தை கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் சுதந்திரமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். விரும்பிய ஆடைகள், ஆடையில் சுதந்திரம், உணவில் சுதந்திரம், உரிமையில் சுதந்திரம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பெரிய அளப்பரிய நியமத்துக்களையும் நிம்மதியையும் சுதந்திரத்தையும் வைத்திருக்கக்கூடிய ஒரே இடம் சொர்க்கம். அப்போ நரகத்திலிருந்து ஒரு மனிதன் நீ விடுதலை அடைந்து விட்டாய், உனக்கு சொர்க்கம்தான் என்று யாருக்கு வலது கையிலே பட்டோடை கொடுக்கப்படுகிறதோ அதுதான் உண்மையான சுதந்திர தினம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய இலக்கு அதுவாகத்தான் இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே உழைக்கிறோம். இந்த உலகம் என்பது அதிகமாக நம்மளை டயர்டாக்கும். உலகம் என்பது நம்மை டயர்டாக்கி கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்போ வரைக்கும் மரணத்திற்கு பல மயக்கம் இருக்கும் அப்படின்னு நான் ரசூலுல்லாஹ், அது வரைக்கும் டயர்டாக்கி கொண்டே இருக்கும், நம்மளை சோர்வாக்கி கொண்டே இருக்கும்.
நாம் நம்முடைய மறுமை வெற்றிக்காக உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பு வழங்குகிறானோ நரகத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டாய். ஆனால் இன்றைக்கு நாம் நரகத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே 2 காரியங்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். சுதந்திரம் அடைய வேண்டும், சொர்க்கத்துக்குள் போக வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையாக 2 காரியங்களை நாம் இந்த இடத்திலே நசீகத்து செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று, நாம் பெரும் பாவங்களிலிருந்து விலக வேண்டும். பாவங்களிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால் ஒமை அகல் மிஸ்தால தர்ரத்தின் ஷர்ரையரா, யார் ஒரு அணுகளவு நன்மை தீமை செய்வாரோ அவர் அதை கண்டுகொள்வார். அப்போ நாம் பாவங்கள் செய்ய செய்ய அதனுடைய பாவங்களுக்கு கூலியாக இடது பக்கத்திலே பதிவு செய்யப்படும். அது அங்கு நிறுத்தப்படும். நாளை மறுமை நாளில் இடைத்தட்டிலே போடப்படும். யாருடைய பாவத்தின் எடை அதிகமாகிவிட்டதோ அவர் ஹாவியாவுக்குள் செல்லுவார், நரகத்திற்கு போவார், சொர்க்கம் போக மாட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கு பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க நாம் சொர்க்கம் போகக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்தாலே தவிர ரொம்ப குறையும். அதிலே குறிப்பாக இணை வைப்பு போன்ற பெரும் பாவங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறான், இன்னஹு மய்யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரம அல்லாஹ் அலைஹில் ஜன்னah. யார் எனக்கு இணை வைத்து விட்டாரோ அவருக்கு சொர்க்கம் ஹராம் அப்படிங்கிறான். சுதந்திரம் கிடையாது, அவர் சுதந்திரம் அடைய மாட்டார், எந்த சுதந்திர தினமும் அவருக்கு கிடையாது. இன்றைக்கு சமூகத்திலே ரபியுல் அவ்வல் மாதம் ஆரம்பித்து விட்டது. தெருக்களிலே சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு இஷா நேரத்திலே போகிறாங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை வசனங்கள் ஓதப்படுகிறது, காதிலே விழுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்வான், இறை வசனம் அல்லாஹ்வுடைய வசனம் உங்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் நீங்கள் செவிதார்கள், வாய் மூடுங்கள் என்று. ஆனால் இன்றைக்கு கத்திக்கொண்டும் கூப்பாடு கொண்டும் குஃபார்கள் செய்வதை விட மோசமான ஒரு காரியங்களை இன்றைக்கு இந்த சமூகத்திலே நபி நேசன் என்ற பெயரிலே அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹுடைய தூதரை அல்லாஹுக்கு நிகராக இணை வைக்க தயாராகிவிட்டார்கள். மீலாது என்றும் மௌலிதர்கள் என்றும் போத ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி பெரும்பாவங்களிலே ஈடுபட்டு கொண்டு நான் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று கொடியேற்றினாலோ மூவண்ண கொடியை சட்டையில் குத்தினாலோ எந்த பயனும் கிடையாது. அப்போ நாம் சிந்திக்க வேண்டும், உண்மையான சுதந்திரம் என்பது நரகத்திலிருந்து விடுதலை அடைவதுதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலே சொர்க்கத்தை ஹராமாக்கக்கூடிய பாவம் என்பது பெரும்பாவம், இணை வைப்பு. அந்த காரியத்திற்காக இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கிற இந்த சமூகம் தயாராகிவிட்டது. தெருவெங்கும் பேனர்களை அடித்து விட்டாகிவிட்டது. இப்போ இது குறித்தெல்லாம் நாம் கவலைப்படுவதில்லை. இது பற்றி நாம் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும். இந்த சுதந்திர தினத்திலிருந்து நாம் இன்னும் தொடர்ந்து ஒரு 10-12 நாள் மௌலிகள் ஓதப்படும். அப்போ இதெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். முதலாவது விஷயம், இணை வைப்பு, பாவங்கள், பெரும்பாவங்கள் இதெல்லாம் நாம் விட்டு விலக வேண்டும். 2வது, செய்த தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நான் பாவங்கள் செய்துவிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று அழுதுவிட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்து பாவங்களையும் அழித்து விடுவான். பாவத்தினுடைய எடை தட்டிலிருந்து எடுக்கப்படும், அல்லாஹ் மன்னித்து விடுவான். அப்போ இருக்கக்கூடிய நன்மைகளை வைத்து நாம் விடுதலை அடைந்து விடலாம், நரகத்திலிருந்து சொர்க்கம் செய்து விடலாம். இதை கண்ணியத்திற்குரியவர்களே, பாவங்களிலிருந்து விலகுவோம், பாவ மன்னிப்பு தேடுவோம். பெரும்பாவங்களிலிருந்து அதன் பக்கம் கூட நெருங்காமல் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், யௌம தகல்லபு வஜூஹும் ஃபின்னார். நாளை மறுமையில் சில முகங்கள் புரட்டப்படும் போது அவர்கள் புலம்பக்கூடிய அந்த காட்சியை சொல்கிறான். கூறு யாலை தனி அதான் அல்லாஹ் அதான ரசூலா, நான் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வேண்டாமா? இப்படி எங்களுடைய பெரியவர்கள், தலைவர்கள், முன்னோர்கள் என்று அவர்கள் என்னவெல்லாம் மார்க்கம் என்று சொல்லி தந்தார்கள், அதையெல்லாம் நான் பின்பற்றி சென்று விட்டேனே சொல்லிட்டு சொல்லுவாங்களாம், எனக்கு 1 மடங்கு தண்டனை என்றால் அவர்களுக்கு 2 மடங்கு தண்டனை கொடு என்று. கண்ணியத்துக்குரிய, அப்படி நாம் நரகத்தில் போய் விடுதலை அடைய முடியாமல், அங்கே போய் நாம் மீள முடியாமல் அல்லாஹ்வுடைய அதாபை அடைவதை விட உண்மையான சுதந்திரம் என்பது நரகத்திலிருந்து விடுதலை அடைந்து சொர்க்கத்தில் புகுவதுதான் என்பதை கருத்தில் கொண்டு பாவங்களிலிருந்து விலகுவோம், பாவ மன்னிப்பு தேடுவோம் என்ற அந்த சிந்தனை இந்த நேரத்திலே உங்கள் மத்தியிலே நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். எதை சொன்னோம் கேட்டோம் அந்த அடிப்படையை புரிந்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.